ஜனவரிக்காக இந்த தமிழ் திரையுலகம் காத்திருப்பதாக உணர்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு ஒரு இனிப்பான செய்தி. மாஸ்டருக்கு முன்பே திரையரங்குகளுக்கு ஒரு திருவிழாவை அழைத்து வருவதற்காக இந்த சகிலா படம் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்படுகிறது. பயோபிக் என்பது நடிகர் திலகம் அப்படின்னா அவர்கள் மறைந்த பிறகு அந்த படத்தை எடுத்து அது மாபெரும் வெற்றி பெற்றது பல மொழிகளிலே. இப்பொழுது கூட மறைந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை கங்கனா ரவத் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் அதில் ஒரு கதாபாத்திரம் நடித்துக் கொண்டிருக்கிறேன், இந்தி உள்ளிட்ட மற்ற லாங்குவேஜ்களும் சேர்த்து. அம்மா அவர்களும் காலமானார்கள். ஆனால் ஒரு நபர் வாழுகிற காலகட்டத்திலேயே அவரை சம்பந்தப்பட்ட ஒரு பயோபிக், அதுவும் இந்தியாவில் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல அனைத்து மொழிகளிலும் அவருடைய பெயரை அவர் வாழுகிற காலகட்டத்திலேயே அவருடைய கதாபாத்திரத்தை உணர்த்த நடித்து அது மக்களுக்காக வருகிறது என்பது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. நிச்சயமாக ஷகிலா அவர்களுக்கு இப்பொழுது என்ன மனநிலை இருக்கும் என்பதை என்னால் உணர முடிகிறது. இதுதான் ஒரு சாதனை. இந்த சாதனைக்கு பின்னால் அவர் எவ்வளவு பெரிய ரணங்களை அனுபவித்திருப்பார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். பெயின் இல்லாமல் கெயின் இல்லை என்று சொல்வார்கள். நான் இதில் அற்புதமான ஒரு வசனத்தை பார்த்தேன். நான் திரைக்கு பின்னால் எவரையும் ஏமாற்றியது கிடையாது. நிச்சயம் உண்மை அதுதான். அதனால்தான் அவர்கள் வாழுகிற காலகட்டத்திலே இப்படி ஒரு 5 மொழிகளிலே ஒரு படமாகக்கூடிய ஒரு தகுதியை பெற்றிருக்கிறாங்க. அதற்கு முன்பு இந்த நிலையிலும் தமிழ் மண்ணிலிருந்து பிறந்த ஒரு பெண் வெளிமாநிலங்களுக்கு சென்று பெயர் கொட்டி அந்த பெயரை எடுத்து ஒரு படத்தை எடுத்து அதை மற்ற 5 லாங்குவேஜில் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய பிரசாத் சார், அவரை நீங்களாம் வரவேற்பதற்காக குறிப்பாக பத்திரிகை துறை, ஊடகத்துறை, இடையதளத்துறை சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. உங்களையெல்லாம் கரங்கூப்பி வணங்குகிறேன். எனது அன்பு தம்பி பிரவீன்காந்த் அவர்கள் அழைத்த பொழுது என்ன தம்பி அப்படின்னு கேட்டேன். அண்ணா எப்படின்னா நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களாண்ணா? அண்ணா ஃப்ரீயாக இருக்கேன் தம்பி. என்ன தம்பி இப்படி? அண்ணா எப்படின்னா இவர் இப்படி வந்துடுறேன் தம்பி அப்படின்னு. அதை போல் ஷகிலாவை நேரிலே நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்க்கிறப்ப தான் தெரிகிறது அவர் உடல் ரீதியாகவும் விளைச்சிருக்கிறார். பெரிய விஷயந்தான் அது. ஏன்னா அந்த படத்தோட ப்ரொமோவுக்கு தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஷகிலா மாதிரியே இருக்காங்கப்பா அப்படின்னா. ஷகிலா இடையில் வேறு மாதிரியாக இருந்தாங்க. ஸோ ஃபிட்னஸ்ஸு இந்த மக்களை மறுபடியும் குசிப்படுத்துவதற்காக அவர்களும் அந்த படத்தில் பார்க்கக்கூடிய ஷகிலாவை மாதிரியே இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இந்த படத்தினுடைய காட்சிகளை பார்க்கிற பொழுது விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக ரீரிகார்டிங் மியூசிக் டைரக்டர் ரொம்ப அற்புதமான கையாண்டிருக்கார். நிச்சயமாக தேட்டர் ஆடியன்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த தேட்டர் ஆடியன்ஸுக்கு நிச்சயமாக ஒரு தீனியாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக நான் தாமு சார் அவர்களை இப்படி தான் பார்த்தேன். எவ்வளோ பெரிய சபை, எவ்வளோ பெரிய வல்லுநர் அவருடைய துறையில் என்ன ஒரு தன்னடக்கம் மேலே அழைத்த பொழுது கூட வரமாட்டீங்க, எனக்கு கூச்சமாக இருக்குது நீங்கள் வரமாட்டேன்னு சொன்னது. எனது மரியாதைக்குரிய பிஆர்ஓஸில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எனக்கு இந்த படம் நான் ஒரு வருடத்துக்கு முன்பு லயோலா கல்லூரியில் சென்ற பொழுது ஒரு பாப்பா என்னை கேட்டாங்க, இந்த உலகத்திலே உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நல்ல கேள்வியாக இருக்குது, இந்த கேள்விக்கு படக்குன்னு பதில் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னொரு பாப்பா கிட்ட யாராக இருக்கும் சார், உங்களுக்கு யார் அங்கிள் பிடிக்கும்? அப்பாவையா? இல்லைன்னு. அம்மாவையா? இல்லைன்னு. பொண்டாட்டியா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை சேச்சா இல்லைன்னு. பிள்ளைங்கள் இல்லை. அரசியல் தலைவர்கள் இல்லை. கடவுள் இல்லை. அண்ணன், தம்பி, அண்ணா. ஐயோ, அதற்கப்புறம் அவர்கள்ட்ட கேள்வியே கேள்வி, உங்களுக்கு யாரைத்தான் அங்கிள் இந்த உலகத்தில் ரொம்ப பிடிக்கும்? இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் தம்பி ராமையா அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப பிடிக்கணும். அதே மாதிரி அர்த்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மரங்கள் கூட எந்த இலைகள் கூட ஆண்டவனால் படைக்கப்படுவதில்லை. ஷகிலாவுடைய வாழ்க்கை இந்த 5 மொழிகள் மூலமாக அர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. இது ஆனந்தமாக இருக்கிறது. இது இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் இந்த ஒரு சிலை நடக்காது. இது இந்த அளவுக்கு வந்த பிறகு இதை தயாரிப்பாளருக்கு, இதை காட்சிப்படுத்திய அத்தனை பேருக்கும், இது சம்மந்தப்பட்ட இயக்குனர், அது நடித்த ஷரசதாவா அவர்களுக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரும். நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் மாஸ்டர் படம் தான் அனைத்து பேரையும் தியேட்டருக்கு அள்ளி வரும் அப்படின்னு. ஷகிலா படம் தியேட்டர்களுக்கு எல்லாரையும் அள்ளி இந்த மாண்டு கிடக்கக்கூடிய இந்த திரையுலகத்தை மறுபடியும் மீண்டும் வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போகும் என்று நம்புகிறேன். எல்லோருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. ராதாகிருஷ்ணன் சாரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நான் விஷால் பீரியடில் இருந்தப்போ அந்த கவுன்சிலில் தப்பு நடக்கக்கூடாது, சிறிய தயாரிப்பாளர்களை எப்படியாவது அவங்களுக்காகன்னு போராடி அந்த போராட்டத்தின் முடிவில் அவர் வெற்றியே பெற்று நீங்கள் உட்காந்துருக்காரு. அந்த வெற்றிக்கு ஒரு கையெழுத்து ஒரு எல்லாரும் சேர்ந்து அவரோட வெற்றிக்கு. ஏன்னா யாருடைய மனசில் எது
தொடர்ந்து எதிரொலிக்குதோ அவங்க அதை அடைவாங்கன்றது நான் அவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போவுமே கவுன்சில் 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 கவுன்சில், அந்த கவுன்சிலில் இப்போ வந்து உட்காந்துட்டார். ஸோ மனிதன் எதை தொடர்ந்து உன்னை சிந்திக்கிறானோ அவன் அதை அடைந்து விடுவான். அது அவருக்கு. அதே மாதிரி அண்ணன் தம்பிராமே அண்ணன் வந்து எனக்கு நேற்று நான் சடனாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அவரோட வீடியோ பாட்டு அவரே இசையமைச்சு பாட்டு போட்டிருந்தார். அது வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு சடனாக என்னடா இதுக்குள்ளே மியூசிக் இசை ஞானம்லாம் இருக்குது அப்படின்ட்டு நான் கேஷுவலாக பேசினேன். அப்போ தான் திரு சரவண பிரசாத் அவர்கள், இப்போ சரவண பிரசாத் அவர்களை பற்றி நம்ம சொல்லும்போது, பெங்களூரில் இனோவேட்டிவ் ஃபிலிம் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபிலிம் சிட்டி, கிட்டத்தட்ட ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் ஒரு 30-40% இருக்கும். சினிமா லவர், 24 ஹவர்ஸும் சினிமா 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 சினிமா. அவருடைய ஸ்டுடியோவில் தான் வந்து பிக் பாஸ் கன்னடம் நடக்குது. அடுத்து தமிழில் சன் டிவியில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்று அவங்களோட இதில் பண்ணுறாங்க. ஸோ சினிமாவுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவருடைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குலாம் நான் வந்து சின்ன ட்ராவல் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். அதில் தான் இந்த தொடர்பு. இப்போது இந்த மிச்சம் மேடையில் இருக்கிற இந்த படத்து சம்மந்தப்பட்ட, ஏன்னா எல்லாமே வாயில் நுழைய முடியாத பேராக இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் வாழ்த்திடுறேன். எனக்கு ஷகிலா அவர்களை பற்றி இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணணும். என்னென்னா, தமிழ் சினிமாவில் நீங்கள் பிரம்மாண்டமாக எடுக்கணுன்னா அகிலா கிரேன் வேணும். அகிலா கிரேன் இருந்தால் தான் நீங்கள் சினிமாவில் விஷுவலில் பிரம்மாண்டமாக காட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு படத்தை ஓட வைக்கணும்னா அகிலா தேவையோ இல்லையோ ஷகிலா தேவைன்ற ஒரு நிலை ஒரு காலத்தில் சினிமாவில் இருந்தது. அந்த மாதிரியாக தொடர் வெற்றி. மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள எப்படியாவது வெளியே தள்ளிடணும் அப்படின்னு பல கடபரை பல மம்முட்டிலாம் ட்ரை பண்ணுச்சு, அவங்கள எப்படியாவது வெளியே தள்ளிடணுன்ட்டு. அவ்வளோ பெரிய ப்ரெஷராகவே இருந்தாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சேச்சியோட ஆட்சியை வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்களால அசைக்க முடியல. அந்தளவுக்கு பெரிய இது. இன்னும் சொல்லணும்னா மாந்திரவாதிகள்லாம் அவங்கள எப்படியாவது அமுச்சு விட்டணுன்ற மாதிரி ட்ரை பண்ணதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பெண், அதாவது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படின்னா, சினிமாவில் வந்து சாதிக்கிறதுங்கிறது மிக 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 கடினம். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா மிக கடினம். ஏன்னா போட்டி அதிகமாகி போச்சு. அப்போல்லாம் சினிமாவுக்கு நடிக்க வர்றதுனாலே ரொம்ப ரேராக இருக்கும். அதில் ஒருத்தரை நம்ம கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வருவோம். இப்போ அப்படி இல்லை, எல்லாருக்குமே சினிமா மேலே ஒரு மோகம் வந்துருச்சு. அந்த மோகத்தில் யாருக்கு திறமை இருக்கிறதோ அவர்கள் நயன்தாரா மாதிரி வந்து ஜொலிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா பெண்களுக்கும் சினிமா மீது மிகப்பெரிய மோகம் இருக்கிறது. இந்த படம் நான் பார்க்கும்போது அண்ணன் தம்பிராமே அண்ணன் சொன்ன மாதிரி ஷகிலா அப்படிங்கிற அந்த கேரக்டரை வந்து படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைரக்டர் ஃபஸ்ட்டு பேசின ஒரு பர்சன் வந்து சொன்னார், நான் வந்து ஏர்போர்ட்டில் புக்கை வாங்கி படித்தேன், அதில் இருந்த பெயின் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அந்த ஷகிலாங்கிற ஒருவர், அவரை வந்து ஒரு பெண் எப்போவுமே தான் முகத்தை தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. எந்த பெண்ணாக இருக்கட்டும், அந்த பெண்ணோட சைக்காலஜி என்ன தெரியுமா, தான் முகத்தை பார்க்கணும் ஆம்பளன் தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைய காலகட்டம் நாம் வந்து அந்த நிலையை தாண்டிட்டோம். ஸோ அது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ ஒரு வலியையும் வேதனையும் சோகத்தையும் பெயினையும் தருன்றது ஒரு இயக்குனராக எனக்கு தெரியும். ஸோ அவங்க கடந்து வந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ராமர், ஒரு சீத்தை, ஒரு வனவாசம், அதெல்லாம் எவ்வளோ ஒரு கடினமான ஒரு இலக்கோ, அதை ஒரு ராவணன் தூக்கிட்டு போனது எவ்வளோ ஒரு பெண்ணுக்கு கடினமான ஒரு இலக்கோ, அங்கே பத்தினியாக அந்த அம்மா திரும்பி வந்தது, அது அப்படின்னு நம்ம வந்து ஒரு 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 நமக்கான இதிகாசம் இருக்குல்ல, அது மாதிரி இந்த ஷகிலா அப்படிங்கிறவங்களுடைய இந்த போராட்டம், அது நமக்கு பார்வையாக பார்க்கும்போது ஒரு சாதாரணமாக தெரியும். அந்த உள்ளே இருக்கிற வலிகளும் வேதனைகளும் துக்கங்களும் இந்த படம் அவர்களுக்கு மருந்தாக இருக்கட்டும். என்னுடைய ஒரே இது என்னென்னா, அவங்களுடைய அந்த கடந்து வந்த பாதையில் அவர்களுக்கு ஒவ்வொரு இரவுகளும் வந்து வலிகளோடு தான் படுப்பாங்க. நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த படம் இந்த 5 லாங்குவேஜில் எடுக்கப்பட்டு கொடுக்கப்படுற இந்த அங்கீகாரம் அவர்களுக்கு ஒரு மருந்தாகவும், இப்படிப்பட்டவர்களையும், அதாவது உங்கள் பார்வையில் கிண்டலாகவும் கேலியாகவும் கவர்ச்சியாகவும் பார்க்குறவங்களை கௌரவிக்கிற எடுத்த அந்த டைரக்டர், அந்த ப்ரொடியூசரை இந்த இடத்துல நான் மனமாற பாராட்டுறேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் சில்கு சிமதா வச்சு வித்யா பாலனை வச்சு ஒரு படம் எடுத்து நல்லா போச்சுன்றது அஃப்கோர்ஸ் இது வந்து வியாபாரம் தான். வியாபாரத்துக்கு 1008 விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை மீறி அந்த டைரக்டர் அந்த ஃபஸ்ட்டு பேசினவர் சொன்னார், இதில் வந்து வெறும் கிளாமர் மட்டும் கிடையாது, கிளாமர்னால் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாமே, 1000 பேர் வந்தாச்சு இப்போது. ஸோ அதில் அந்த பொண்ணுடைய வலி என்ன, வேதனை என்ன, இரவுகளுடைய அந்த 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 ரணங்கள் என்ன, அதெல்லாம் தான் இந்த படமாக நான் பதிவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த படம் தமிழ் சமுதாயத்தில் மட்டுமல்ல, சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே இந்த படம் பேசக்கூடிய படமாக அமையும். அதற்கு இங்கே வந்திருக்கிற மீடியா, ஏன்னா இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்குற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் எதுனா தமிழ்நாட்டு மீடியா தான்.
அந்த மீடியா ஒரு விஷயத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருச்சுன்னா அது எதையுமே வெற்றி பெற வைக்கும். நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படத்தையும் ஒரு ஷக்கிலா என்ற அந்த பெண்மணிக்காக இந்த படத்தையும் நீங்கள் சிறப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். சினிமாவுக்காகவே, ஏன்னா அவர் ஒரு பெரிய ஆள், அவர் அந்த சரவண பிரசாத்ன்றது ஒரு பிக் ஷாட். அவர் பெங்களூரில் போய் அவரை போய் கேட்டிங்கன்னா தெரியும். அப்படிப்பட்டவர் இந்த படத்தில் ஏதோ இன்ஸ்பயர் ஆகிருக்கார். நான் இன்னும் படம் பார்க்கல. ஸோ இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவர் இது பண்ணுறாரு இல்லையா. இந்த எல்லாருடைய கூட்டு பிரார்த்தனைக்கு உங்களுடைய சப்போர்ட் பெரிய ஆதரவாக இருந்து இது பெரிய வெற்றி ஆகணும். இன்னொரு எப்படி இப்போ வந்து சினிமாவுக்கு ஒரு ரீஓப்பன் ஆகியிருக்கா மாதிரி இந்த படத்துடைய வெற்றி திருப்பி இதே பிரசாத்தில் உங்களோட சேர்ந்து நானும் இதை அனுபவிக்கணும், பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். I am a senior film producer. I know the mentalities of artists, their behavior of artists, and how their image reflects on the audience or public or whatever it is. A villain character na, they will treat it him as a villain. Or chinna vamp character na, those days we need some guidelines for a script. 6 songs, 6 fights, and 6 scenes, 6 romantic scenes, like that. Out of which Shakila madam has done her job perfectly, I can tell her. Villain character na villain illa, vamp character na vamp illa. Cinema industry lo in and out, we know everything. And the script I heard about this is going to be an excellent film. Like earlier Silk Smitha subject also has come. That was received by public very nicely. This also I expect is going to be a big hit, and I pray God also to give a grand success to Saravana Prasad Garu and his entire team of this Shakila picture. I wish you all the best, sir. Thank you, sir.